கடன் அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கக்கூடிய விஷயம். இந்த கடன் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த கடன் தீர்வதற்கு இந்த ஆலயங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கடனை தீர்த்து கொடுக்கும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லாத ஒரு பரிகாரம். கண்கண்ட உண்மையான பரிகாரம், கடன் தீரக்கூடிய முக்கிய பரிகாரம். சரி, கடன் தீரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பாருங்கள். கடன் தீரத்துக்கு முதல்ல கடன் வாங்கக்கூடாது. கடன் தீரத்துக்கு குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நாம் இன்று சிறப்பு வாய்ந்த பதிவுகள் பார்க்க போகின்றோம். அது என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா, கடன் தீரக்கூடிய முக்கிய பரிகாரங்கள். வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கக்கூடிய விஷயம். இந்த கடன் தீரத்துக்கு நான் நிறைய பரிகாரங்களை நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கடன் பெருகக்கூடாது, கடனை சீக்கிரம் தீர்க்க வேண்டும். அதற்கு எளிமையான சில கோவில்கள் வழிபாடுகளை இப்பொழுது சொல்கின்றேன். இந்த கடன் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த கடன் தீர்வதற்கு இந்த ஆலயங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கடனை தீர்த்து கொடுக்கும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லாத ஒரு பரிகாரம். கண்கண்ட உண்மையான பரிகாரம், கடன் தீரக்கூடிய முக்கிய பரிகாரம். சரி, கடன் தீரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பாருங்கள். கடன் தீரத்துக்கு முதல்ல கடன் வாங்கக்கூடாது. கடன் தீரத்துக்கு வருமானத்தை பெருக்கணும், அதுதான் உண்மையான பரிகாரம். அல்லது கடன் வாங்கினவங்கள்ட்ட போய் நம்மளால் இப்போதைக்கு கொடுக்க முடியாதுனாச்சும் நம்ம சொல்லிட்டு வரலாம். இது எதுவுமே செஞ்சு நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க. கட்டாயம் கடனை அடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டிக்கப்படும். கட்டாயமாக தேவையில்லாத வட்டி போடுவதை தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத அனுபவத்தில் பார்க்கலாம். உங்கள் ஊரில் இருக்கின்ற வீரபத்ரர் அல்லது சிவன் கோவில் இருக்கக்கூடிய வீரபத்ரர் இருப்பாங்க. சிவன் கோவிலில் வீரபத்ர சுவாமி இருக்கார். அவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவருக்கு முறையாக அபிஷேகம் செஞ்சு முறையான நிவேதனம் செய்து நிறைய முறுக்கு நிவேதனமாக அவருக்கு வைத்து உங்களுடைய கோரிக்கையை அவரிடம் வையுங்கள். செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அவர் வீரபத்ரருக்கு செஞ்சு அவருக்கு முறையாக அவர்கிட்ட எனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா, இதுதான் பிரச்சனை, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, பணம் இருந்தால் நான் கொடுத்துருவேன், ஆனால் என்கிட்ட பணமே இல்லை, ரொம்ப மிரட்டுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் முறையிட்டீங்கன்னா, கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட முறையிட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவருடைய கோபம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் சொல்வதை ஏற்றுக்குவார். இது நியாயமான காரணமாக இருந்தால், அதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். கடன் வாங்கி உங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் வீரபத்ரர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அற்புதமான பரிகாரம். எத்தனையோ நாம் இந்த நிகழ்வுகளை கண்கூட பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கடன் வாங்கி பணம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கணும். கடன் கட்ட முடியலங்கிற உண்மையிலே வருந்துனீங்கன்னா வீரபத்ரர் உங்களை காப்பாற்றுவார். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அடுத்தது அதே போல் வீரபத்ரர் உங்கள் ஊரில் பக்கத்தில் இல்லை, ஆலயத்தில் எனக்கு முன்னாடி வழிபாடு செஞ்சதில்லை அப்படின்னா அடுத்ததாக உடனே வரக்கூடியவர் நரசிம்மர். இந்த நரசிம்மர்கிட்ட போய் நீங்கள் முறையாக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கட்டாயம் கடன் தீரும். இது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். சரி, எப்போ சார் போகணும் அப்படின்னா நீங்கள் என்றைக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா நமக்கு தீர்வு தேவை. நமக்கு 4 நட்சத்திரங்கள் சிறப்பாக கொடுத்தாலும் ஒரு சில நாட்கள் நமக்கு தீர்வு வேணும். அப்படிங்கும்போது குறிப்பாக கடனுக்கு உண்டான நாளான செவ்வாய்க்கிழமை போய் அல்லது சனிக்கிழமை அன்றைக்கோ போய் நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு துளசி மாலை சாட்டுருங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு பானக நிவேதனம் செய்யுங்க. இதில் எது உங்களால் முடியுதோ அதை செஞ்சு, நரசிம்மமூர்த்தியே நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் நான் கடன் வாங்கிட்டேன், உண்மையிலே என்கிட்ட பணம் இல்லை, கடனை கொடுக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப நான் சங்கடத்தில் இருக்கேன், ரொம்ப மீள முடியாத தொல்லையில் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்று, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுன்னு மனமுருகி வேண்டுங்க. நரசிம்மமூர்த்தி பக்த பிரகலாதனுக்கு காப்பாற்றின மாதிரி உங்களையும் காப்பாற்றுவார். இது கண்ணால் கண்ட உண்மை, கண்ணால் பார்த்த உண்மை. நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரும் உண்மையாக உங்களுக்கு காப்பாற்றுவார். இதில் துளி கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கடன் நிவர்த்திக்கு எத்தனையோ பரிகாரம் செய்து எங்களுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்ன இந்த 2 பரிகாரங்களில் எது உங்களால் முடியுமோ
இதை செஞ்சு பாருங்கள். கடன் நிவர்த்தி, கைமேல் பலன் கிடைக்கும். மனசு இருக்கிற கலக்கம் வேண்டாம், மனதில் இருக்கிற கவலை வேண்டாம், வாழ்க்கை ஓடி ஒளிய வேண்டாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முறையாக போய் கடன் கொடுத்தவங்கள்ட்ட டைம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய வழியை தேடுங்க. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடவுள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் அற்புதத்தையும் நிகழ்த்துவார் ஏதேனும் ஒரு வகையில். இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். கடன் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். இந்த பதிவின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடனில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு பதிவு தான் அதை போடுறோம். தயவு செய்து இதை பார்ப்பவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டும் சொல்லுங்கள். இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி யாரெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மீண்டு வர்றதுக்கு இந்த பரிகாரம் பேரு உதவியாக இருக்கும். இதை செய்து பயனடைங்கள். அல்லது மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களாச்சும் பயனடைந்தால் அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நன்றி, வணக்கம்.